ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் இதுதான் தக்காளி தொக்கு அண்ட் கொத்தவரங்காய் கறி. தக்காளி தொக்கு எல்லாருக்கும் தெரியாத ஒன்றும் இல்லை. இப்போது எங்கள் ஸ்டைல் ஃபார்மேட்டில் நான் பண்ணதை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது இது வந்து 1 கிலோ தக்காளி நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ, 1 கிலோவோ 1.5 கிலோவோ 1/2 கிலோவோ, அது நீங்கள் பண்ணுற ரேஷியோவை பொறுத்து கடாய் வச்சுட்டு, கடாயில் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டு, இந்த ஜீரகம் அதையும் தாளிச்சிட்டு, பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா போட்டுட்டு, இந்த வெட்டி வச்சுருக்கிற தக்காளி அதில் போட்டுருங்க. போட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெந்து வரும்போது உப்பு போட்டு வச்சுருங்க. உப்பு போட்டிங்கனாலே தண்ணி விட்டுரும். அதுக்கப்புறமா தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி கொடுங்க. அது இன்னும் நல்லா சுருண்டு வரும்போது உங்களுக்கு வேணும்னா, இன்னும் இந்த புளிப்பு பத்தலை அப்படின்னாக்க வேணும்னா கொஞ்சம் புளி தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. விட்டு நல்லா அது புளி தண்ணியும் இது கூட ஆட் ஆகி நல்லா சுண்டி வரும்போது இறக்கிடுங்க. இறக்கிட்டு அடியில் பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயை கூட விட்டு அப்படியே கிளறி விட்டு இறக்கிடுங்க. இறக்கினதுக்கப்புறமா, இறக்கி வச்சதுக்கப்புறமா வெந்தய பொடி, பெருங்காயம் பொடி இது 2த்தையும் போட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி கார்னிஷ்க்கு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேலாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு வச்சுட்டேலாம் ஒரு மிஞ்சி போச்சுன்னா 1 வீக் கூட தாராளமாக இது இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேலாம் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வேலையும் மிச்சமாகும். கொத்தவரங்காய் கறி ஆஸ் யூஷுவல் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி குக்கரில் போட்டு தான் வேக வச்சேன். குக்கரில் போட்டு வேக வைக்கும்போதே அது கூடவே 4 பயத்தம்பருப்பு, உப்பு இது 2த்தையும் போட்டு வேக வச்சுருங்க. நல்லா அந்த விசில் அடங்கினதுக்கப்புறமா கடாய் வச்சு கடுகு, உளுந்து, ஜீரகம் தாளிச்சிட்டு, உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா போடுங்க, வேண்டான்னா காரப்பொடி போட்டுக்கலாம். கொத்தவரங்காய் போட்டு நல்லா இது ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காரப்பொடி வேணும்னா இந்த ஸ்டேஜில் காரப்பொடியை போட்டுன்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்ல இதுவாக உதிரியாக வரும்போது பெருங்காயத்தை போட்டு இறக்கிடுங்க. அப்படி காரப்பொடி வேண்டானாக்கா தாளிக்கும் போதே பச்சை மிளகாயை போட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகா காரமே போகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.